அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவ் நேயர்களே, வாராந்த மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 283 வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதல்ல மக்கா முக்கர்ரமுடைய குத்பா. அந்த குத்பாவை சென்ற வாரம் ஷேக் மாஹிர் முஅய்கலி ஹஃபிظஹு தந்தார்கள். அந்த குத்பாவுடைய தலைப்பு சென்ற வார குத்பா ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி பேசப்பட்ட குத்பா. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றாலே அல்லாஹ் ஏகன் என்று ஏகத்துவத்தை வெளிப்படுத்துவதும், அதே நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது, முஸ்லிம்களுக்கு ஈடேற்றம், பாதுகாப்பு, நிம்மதி அளிப்பது. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே இந்த நாட்கள் 10 பரக்கத்தான் நாட்களை கொண்டு பாக்கியம் பெறுகின்றன. குறிப்பிட்ட சில நல்ல தினங்களை கொண்டு பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து ஏனைய காலங்களை விட சிறப்புப்படுத்திய தினங்கள். எனவே பாக்கியசாலி அதை பயன்படுத்திக் கொள்வார், அவருடைய அருள் காற்றுகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வார். இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நல்லமல் செய்வதற்கு ஒப்பான நாட்கள் இந்த நாட்களை தவிர வேறு நாட்கள் கிடையாது. ஏன் அதில் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், பெரும் அமல்கள் எல்லாம் ஏனைய காலங்களை விட இந்த காலத்திலே ஒன்றரை சேர்ந்து நடக்கின்றன. அந்த நாட்களில் தான் யௌமுன் நஹர்னு சொல்லப்படக்கூடிய பெருநாளுடைய தினம், குர்பானி பிராணியில் அறுக்கும் தினம், அதே போன்று அரஃபாவுடைய தினம், அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான நாட்கள் சொல்லப்படக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்கள், அதே போன்று அரஃபா. அந்த அரஃபா என்பது அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பில் அல்லாஹ் இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் அல்லாஹ் அடையாள நெருங்கி அல்லாஹ்வுடைய பெருமை, மகத்துவம், வல்லமை இறங்கி அல்லாஹ் மலக்குமாரிடம் அரஃபா மைதானத்தை தரித்து இபாதத்திலே துஆவில் ஈடுபடக்கூடிய தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களை பார்த்து பெருமை பேசுகிறான். அது உண்மையில் அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கின்ற நாள். அது அரஃபாவிலே தரிக்கக்கூடிய ஹாஜிகளாக இருக்கலாம், அரஃபாவிலே தரிக்காத ஏனைய மக்களாக இருக்கலாம். அதிகமாக மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கின்ற நாள். எல்லா ஊர்களிலும் அரஃபாவுடைய நாள் ஹாஜ் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பது இந்த வருடம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடம் அனைத்தின் பாவங்களுக்கும் குற்றப்பரிகாரம். அந்தளவு முக்கியமான ஒரு அமல். எனவே இந்த நாட்களிலே மிக உன்னதமான அமல்கள் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய காபாவை ஹஜ்ஜு செய்வது. எனவே ஹஜ்ஜுல் மப்ரூர், நல்ல ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று ஹதீஸ் இருக்கிறது. எனவே ஹஜ் எப்பொழுதும் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஆகுவதாக இருந்தால் அது ஏகத்துவவாதியாக, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய ஈமான் உறுதியானவராக, கொள்கைவாதியாக அந்த ஹாஜ் இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது இருக்கிறதே, அல்லாஹ் ஏகன் என்ற அந்த கொள்கை நமது மனதில் பதிப்பது, அது ஹஜ்ஜுடைய குறிக்கோள்களில் மிக உன்னதமானது, மிக முக்கியமானது. எனவே ஹஜ் அனைத்துமே அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகின்ற அமல்கள். காலத்தாலும் இடத்தாலும் தாம் வெளிப்படுத்துகின்ற அடையாள சின்னங்கள், அமல்கள் மூலம், அதுக்கார் திக்கர்கள், ஔராதுகள், ஓதப்படக்கூடிய விடயங்கள் மூலம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது. எஹ்ராமிலே நுழைந்தது முதல் ஹஜ்ஜை நாங்கள் மஸ்ஜித் ஹராமுக்கு பிரியாவிடை கொடுக்கும் வரைக்கும், தவாஃபுல் வதா வரைக்கும் இதே அமல்கள் தான், ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்ட அமல். எனவே ஹஜ்ஜிலோ ஹஜ் அல்லாதவற்றிலோ ஏகத்துவத்தை விட மேன்மையானது வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதை விட மேன்மையானது வேறு எதுவும் கிடையாது. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் என்ற கருத்தில் பதிவு செய்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப், காபத்துல்லாவை தவாஃப் செய்வது, சஃபா மர்வா கடையிலே தொங்கோட்டம் ஓடுவது, அதே நேரம் ஷைத்தானுக்கு கல்லறிவது, இவை அனைத்துமே மார்க்கத்திலே உருவாக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபத்தை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நிலைநாட்ட, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்குகிறேன் என்று அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற அந்த வணக்கத்தை வெளிப்படுத்துவது அவசியம். அதே நேரம் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உருவது, அல்லாஹ்வின் பக்கம் கெஞ்சி பச்சாதாபப்பட்டு அழுவது, தன்னை அடிபணிய வைப்பது, அல்லாஹ்வுக்கு முன்னால் உடலச்சம் உள்ளச்சம் உள்ளவராக மாறுவது, இந்த நாட்களுடைய பரக்கத்தை மதிக்கும் முகமாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு மத்தியிலே சீர்குலைவுகளை வேற்றுமை ஏற்படுத்தாமல் இருப்பது. எங்களுடைய இரட்சன் ஒருவன், என்னுடைய வேதமும் உண்டு, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு நபியும் ஒருவர் தான். அதே போன்று அரபிக்கு அஜமியை விட, அதே நேரம் கருப்பரை விட வெள்ளையருக்கு தக்குவாவை கொண்டே ஆண்டு வேறு வித்தியாசங்கள், அந்தஸ்துகள், சிறப்புகள் கிடையாது. தக்குவா யாரிடம் கூட இருக்குமோ அவர் அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், அவருக்கு தான் மதிப்பு. மக்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஆண் பெண்கள் என்று படைத்திருக்கிறோம். உங்களை நாம் பல கிளையார்களாக, பல தரப்பினர்களாக, பல கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு அறிமுகமாகிக்கொள்ள, பெருமை அடிப்பதற்கல்ல. நிச்சயமாக உங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர், மிகவும் தக்வா உள்ளவர், இறையச்சம் உள்ளவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன்,
சகல தகவல்களையும் புரிந்தவன் தெரிந்தவன் என்று ஹுஜராத் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவம், எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இபாதத் செய்வதை ஏவியது போன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுமாறு ஏவியது போன்று இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். அது சிறியதோ பெரியதோ தடுத்திருக்கிறான். வெளிரங்கம் உள்ரங்கம் அனைத்து இணை வைப்பை தடுத்திருக்கிறான். ஷிர்க் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அது மிக பெரும் பாவம், அபாயகரமான ஒரு பாவம், பெரும் பாவங்களிலே மிகப்பெரியது, அது குற்றத்திலே மிக அபாயகரமானது. அது எப்படிப்பட்ட பாவம் என்றால் அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய பேர்நாமங்கள் பரிசுத்தமானவன், மன்னிக்கவே மாட்டான். எனவே அதன் மூலம் ஏனைய அமல்கள் கூட அழிந்துவிடும். குஃப்ர் ஷிர்க் ஏற்பட்டால் ஏனைய ஷிர்க்கின் மூலம் அமல்கள் அழிந்துவிடும். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் எங்கள் புறமிருந்து வகை அறிவிக்கப்பட்டுள்ளது, அதாவது நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற விடயம். எனவே நீங்கள் நஷ்டவாளிகளை ஆகிவிடுவீர்கள். எனவே இணை வைப்பு என்பது அமல்களை அழித்துவிடும். அந்த அளவு எச்சரிக்கை செய்கின்ற விடயம், அல்லாஹ் தடுக்கின்ற விடயம். சுமார் 65 முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சஹியான கருந்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஜாபிர் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தையும் நரகத்தையும் கட்டாயப்படுத்தக்கூடிய அமல்கள் எது என்று கேட்டார். அதாவது சொர்க்கத்தை நரகத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய அமல்கள். சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வுக்கு எதையுமே சொற்பமேனும் இணை வைக்காமல் மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். யார் அல்லாஹ்வுக்கு கொஞ்சமேனும் சற்றேனும் இணை வைத்தனிடம் மரணிப்பாரோ அவர் நரகம் நுழைவார் என்று சொல்லிட்டு மேலே ஹுத்பாவை சூரா ஹஜ்ஜுடைய 26, 27 வசனங்களை ஓதி முடிக்கிறார்கள். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் இந்த காபத்துல்லாவுடைய அந்த பக்கத்தில் இடமளித்தோம். அதாவது அவருக்கு நாங்கள் நல்ல வசதி வாய்ப்புகள் அமல் செய்வதற்கான இடம்பாடுகள் ஏற்படுத்தி கொடுத்தோம், தங்குமிடங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர் எனக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று அவருக்கு சொன்னோம். நீங்கள் எதையும் இணை வைக்கக்கூடாது. என்னுடைய காபாவை, என்னுடைய மாளிகையை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கும், நின்று வணங்கக்கூடியவர்களுக்கும், ருக்கூ சுஜூத் போன்ற தொழுகை இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் சுத்தப்படுத்துங்கள். காபாவை எப்பொழுதும் சுத்தமாக வையுங்கள். மக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜுடைய பிரகடனம் செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய அறிவிப்பு செய்யுங்கள். அவர்கள் உங்களிடத்திலே கால்நடையாக, அதே போன்று குதிரைகளிலே, ஒட்டகங்களிலே, கோரு கழுதைகள் போன்ற பிராணிகளை ஒவ்வொரு திக்குகளிலிருந்தும், மூளை முடுக்குகளிலிருந்தும், தலை கோணங்களிலிருந்தும் வருகை தருவார்கள் என்ற ஆயத்தோதி பரக்கத்துக்கு அதுவாச்சி இஸ்திக்பாரை தூண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால், மோமின்களே, இந்த நாட்களிலே இடத்துடைய காலத்துடைய சிறப்புகள் ஒன்றரை சேர்ந்து இந்த காலத்திலே செய்ய வேண்டிய மிக சிறந்த ஒரு உன்னதமான பணிதான் சவுதி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய லுயூஃபுர் ரஹ்மான், அதாவது ரஹ்மானுடைய விருந்தாளிகளுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊர்களுக்கு சவுதி அரசாங்கத்தை பாக்கியமாக தந்திருக்கிறான். அவர்கள் இந்த காபாவை பராமரிக்கிறார்கள், புனர்நிர்மாணம் செய்கிறார்கள், விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்கிறார்கள். அதே போன்று 2 ஹரம் ஷரீஃபுகளையும் நல்ல முறையில் பராமரிக்கிறார்கள். ஹாஜிகளுக்கும் உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களுக்கும், ஜியாரத் செய்ய வரக்கூடிய மக்களுக்கும், தரிசிக்க வரக்கூடிய மக்களுக்கும் பணிவிடை செய்கிறார்கள். எல்லா விடயங்களையும் இபாதத் போன்ற விடயங்களை இலகுபடுத்திக் கொள்வார்கள். அவருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு நிம்மதியான சுபிச்சமான நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஏன் அது உண்மையிலே இந்த 2 ஹரம் ஷரீஃபுடைய மன்னருடைய மகன் இருவரும் சேர்ந்து ஆற்றுகின்ற பணியார்கள். இவருக்கும் அல்லாஹ் முஸ்லீம்களும் இஸ்லாத்தின் சார்பாகவும் சிறந்த கூலிகளை வழங்குவானாக. என்னுடைய மீசான், அதாவது நன்மைகள் இருக்கக்கூடிய மீசானிலே அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்கி, யார் யாரெல்லாம் ஹாஜிகளுக்கு ஹிதமத் செய்வார்களோ அவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற அவர்களுக்கு நன்மை கிடைப்பது போன்று அவர்களை இந்த ஹிதமத்துக்காக வேண்டி நியமித்து மேற்பார்வை செய்கின்றவர்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான நன்மை வழங்குவானா என்று துவா கேட்டுவிட்டு ஹுத்பா எழுதி ஈமானிய சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் இந்த பரிசுத்த புனித பூமிகளை நாங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது, நாடி வரக்கூடியவர்கள் இந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தணும். ஹஜ் உம்ராவுடைய அமல்கள் செய்யும் இடங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த இடங்களுடைய மதிப்பு மாண்பை பேணி நடக்க வேண்டும், உணர வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்துடைய வரையறைகளை, சட்டத்திட்டங்களை, குறிக்கோள்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், கண்காணித்து கொள்ள வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும். அதே போன்று காட்டப்படக்கூடிய வழிகாட்டல்கள், அதே போன்று நம்முடைய நலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற வழிகாட்டல்களை, கைட்லைன்ஸ்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜி செய்வது என்பது பாரிய குற்றமாக இருக்கிறது. அது மற்றவர்களுக்கும் ஒரு உண்மையிலே நாங்கள் அனுமதி பெற்றவர்கள் தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அனுமதி இல்லாமல் நாங்கள் சட்ட விரோதமாக ஹஜ்ஜி செய்ய முனைவது என்பது அது எப்பொழுதுமே இங்கு செய்யப்பட்டிருக்கின்ற அழகிய நெறிப்படுத்தல்கள், முறைகள், அதே போன்ற ஒழுங்கமைப்புகளுக்கு ஒரு தொந்தரவாக அமையும், சீர்குலைவாக அமையும். அது மற்றவர்கள் நோவினை ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும். குறிப்பிட்ட மக்களுக்கு அனுமதி ஏற்றிருக்கின்ற பொழுது மேலதிகமாக மக்கள் அனுமதி இல்லாமல் வந்து கள்ளத்தனமாக நாங்கள் அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜி செய்வது என்பது பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தும். எனவே அது அவருக்கு மாத்திரமல்ல அந்த தீங்கு, அது பிறருக்கும் அந்த கஷ்டம், சிரமம் ஏற்படுவதற்கு காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். தானாக பிறருக்கு தீங்கு இழைக்கவும் கூடாது. பிறர் தீங்கு இழைத்தமைக்காக
நாம் அதுக்கு பதிலுக்கு பதில் தீங்கிழைக்கவும் கூடாது, பிறருக்கு தீங்கிழைக்கவும் கூடாது, பதிலுக்கு பதில் தீங்கிழைக்கவும் கூடாது, அல்லது நமக்கு நாமே தீங்கிழைக்கவும் கூடாது, பிறருக்கு தீங்கிழைக்கவும் தொந்தரவுகள் கொடுக்கவும் கூடாது. இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அந்த ஹதீஸை அந்த விஷயத்தை சொல்லி சலவாத்தை தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி சலவாத்தை சொல்லி நீண்ட துஆ பெறுவதற்கு ஹத்தீப் மாஹிர் மாய்க்கல் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சுருக்கமான ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி